சேலம் மாவட்டத்தில் உள்ள தாரமங்கலம் அண்ணா சிலை அருகே தாரமங்கலம் நேதாஜி நற்பணி மன்றம் சார்பில் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயருக்கு எதிராக விளங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 126வது பிறந்தநாள் விழா தாரமங்கலம் நேதாஜி நற்பணி மன்ற தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாரமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் கந்தசாமி மற்றும் நகர்மன்ற கவுன்சிலர் சீனி மற்றும் மைசூர் அரவிந்த், முன்னாள் கவுன்சிலர் ரத்தினவேல், கண்ணகி ஆகியோர் கலந்து கொண்டு நேதாஜி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. வழக்கறிஞர் அசோக் குமார் நன்றியுரை கூறினார். விழா சிறப்புடன் நடைபெற்றது. இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து தனி அரசாங்கம் நடத்தி தனி இராணுவத்தை உருவாக்கி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து ரத்தத்தை தாருங்கள், இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன் என்று இளைஞர்களிடையே எழுச்சியை உருவாக்கி, அதுவும் இந்தியாவிலே தமிழகத்தினுடைய இளைஞர்கள் வீரமிக்கவர்கள், நான் மறுபிறவி எடுத்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறிய ஒரு மாபெரும் வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவருடைய 126வது பிறந்த நாள் என்று அவருடைய பிறந்த நாளை வருடந்தோறும் நம்முடைய தாரமங்கல பகுதியிலே நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றோம். அவருடைய பெயரிலே எங்களால் என்ற உதவியை தொடர்ந்து செய்து வருகின்றோம். வலிமை மிக்க ஒரு தலைவர். ஒரு குழந்தைக்கு எப்படி வீரம் வேண்டும் என்றால் நேதாஜியினுடைய பெயரை சொன்னாலே மனதிற்குள்ளே வீரம் தானாக பொங்கும். அப்பேற்பட்ட வீரன் உலகத்தையே ஆட்டி படைத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த ஒரு மாவீரன். அப்பேற்பட்ட ஒரு மாவீரனுடைய இந்த பிறந்த நாளிலே அவருடைய புகழ் போற்றி அவரை வணங்குகிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, அனைத்து சொந்தங்களே, சொந்தக்காரர்களே, இன்றைய தினம் இந்திய திருநாட்டிற்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பல கட்ட போராட்டங்களில் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு இந்த நாட்டை மீட்பதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். அப்படி இருந்தாலும் ஆங்கிலேயர் ஒரே குறிக்கோளாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கைது செய்ய வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் ஆட்சியிலே அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தன்மானம் மிக்க அஞ்சான் நெஞ்சன் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆங்கிலேயருக்காக கட்டுப்படாமல் நாட்டை மீட்டே ஆக வேண்டும், இந்திய திருநாட்டை, இந்திய மக்கள் நம்முடைய வாழ்வாதாரம் சிறப்பாக செயல்பட வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய உயிரையும் தன்னையும் மாயமாக மறைந்து அவர் மறைந்து விட்டார். இப்பேற்பட்ட உன்னதமான உத்தமமான தலைவர் 126வது நாள் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற தாரமங்கலம் நகரத்திலே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், நம்முடைய சீனி அவர்கள், மைசூர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் தவறாமல் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் 20 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதே இடத்தில் பல நேரங்களில் பல கட்டங்களில் சேடப்பட்டியிலையும் மற்றும் அவருடைய தொழில் பணிபுரிகின்ற இடத்திலே வெல்டிங் கண்ணன் அவர்கள் வெல்டிங் பற்றியும் இந்த விழாவை சிறப்பாக செயல்படுத்தி இந்த விழாவிற்காக அழைப்புதல் கொடுத்ததற்கு அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கின்ற அனைவரையும் மனமார்ந்த கூறி, சுபாஷ் சந்திர போஸ் போல நாமளும் நம்மால் முடிந்த வரைக்கும் இந்திய திருநாட்டிற்காக, நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.